விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த பதிவு. ரொம்ப ஷார்ப்பாக திங்க் பண்ணக்கூடிய நீங்கள், எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெளிவாக இருக்கக்கூடிய நீங்கள், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மேபி மனக்குழப்பம் கொஞ்சம் வரலாம். இதை செய்யலாமா, இல்லைங்க தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க, இதை செய்யணும் முடிவு எடுத்துட்டாங்க, ஆனால் என்னென்னு தெரியலங்க, திடீர்னு ஒரு மனக்குழப்பம் வந்து இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியலங்க, ஒருவேளை இதை பண்ணால் நமக்கு சரியாகுமா, இந்த மாதிரி மனக்குழப்பம், இல்லை இது பண்ணலாமா அப்படின்னு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேலைக்கே போகலாமா, அடுத்து நான் வேலை தேடலாமா, இல்லை நான் இதே வேலையில் இருக்கலாமா, இல்லை உள்ளுக்குள்ளேயே ஜாப் போஸ்டிங் வருது, ஆஃபீஸ்க்குள்ளேயே ஜாப், அந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணலாமா வேணாமா, எனக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டு இருக்குது, அதை நான் கிராப் பண்ணிக்கலாமா, எடுத்துக்கலாமா வேண்டாமா, எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணை நான் அக்செப்ட் பண்ணலாமா, இல்லை மாப்பிள்ளை அக்செப்ட் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாம், வியாபாரத்தை இப்படி அதிகப்படுத்துறது, என்ன பண்ணலாம், அந்த பேஸ்ட்டோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதா, என்ன பண்ணலாம், எப்படி கொடுத்தா மக்கள் வந்து சீக்கிரமாக அந்த பேஸ்ட்டு தீரணும், அப்போ தான் அது அடுத்தது வாங்குவாங்க, நல்லாவும் இருக்குது பேஸ்ட்டு. படிப்பு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, எடுத்து இந்த காலேஜ் படிக்கலாமா, அந்த காலேஜ் படிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், அந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் முன்னேறணும், வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்கணும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், பொருளாதாரம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாங்க தேவைப்படுகிறது, அப்படி தம்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ். அப்போ லைக் கொடுங்க எல்லாருமே. எஸ். எல்லாருக்குமே வாழ்க்கை தேவைப்படுதுங்களா, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். இப்போ யாருக்கெல்லாம் உண்மையாகவே வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு மாறணும், முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்டில் எஸ் கொடுங்க. சரி, கொடுத்துட்டீங்களா? இப்போ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஓகே பரவாயில்ல டெவலப் ஆகுது, சுமாராக இருக்குது, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்னா இப்போ நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய காலம், நமக்கு, நம்ம ராசிக்கு, நம்ம லக்னத்துக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் டெவலப் ஆகணும், சரிங்களா? அதற்கான பதிவு தான் இது. எல்லாமே முழுசாக பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகப்படி, எனக்கு தான் ஜாதகமே இல்லையே, எங்கள் டேட்டா பற்றி தெரியாதே, மறந்து போச்சு, அந்த காலத்தை குறித்து வைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு ஜாதகமே தெரியலனாலும் பரவாயில்ல, வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரசன்ன ஜோதிடம் பார்க்கப்படும். பிரசன்னம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட்டில் என்ன சுச்சுவேஷன், பிரசன்னம் அப்படின்னா நம்ம சரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம், எந்த பக்கம் சரம் போகுது, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு சரியாக கரெக்டாக இருக்குதான்னு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம், அது ஒரு பிரசன்னம் பார்க்குறது. பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம். நீங்கள் கால் பண்ண, நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் எந்த மாதிரியான என்னோடய பட்சி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் கால் பண்ணீங்களோ அப்போ என்ன ஹோரை நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன கிழமையில் கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு அதுக்கான பலன்கள் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் டேரட் கார்டு ரீட் பண்ணி சொல்ல முடியும், சோழி பிரசன்னம் பார்த்து சொல்ல முடியும். ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. என்ன, சில ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சில ப்ராப்ளம் உடனடியாக சால்வ் ஆகும், சில ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் வேறு மாதிரி எடுக்கும், சில ப்ராப்ளத்துக்கு வேறு மாதிரி சொல்யூஷன் எடுக்கணும். இவ்வளோதாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான். இப்போ ஜாதகம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, அதனால் வந்து நமக்கு அவங்களுக்கு இது பரிகாரம் சொல்லிவிடுவாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், சரியாயிடும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பார்க்க முடியும், பார்த்து சொல்ல முடியும், சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம ராசி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ராசிக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த பதிவு. ரொம்ப ஷார்ப்பாக திங்க் பண்ணக்கூடிய நீங்கள், எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெளிவாக இருக்கக்கூடிய நீங்கள், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மேபி மனக்குழப்பம் கொஞ்சம் வரலாம். இதை செய்யலாமா, இல்லைங்க தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க, இதை செய்யணும் முடிவு எடுத்துட்டாங்க, ஆனால் என்னென்னு தெரியலங்க, திடீர்னு ஒரு மனக்குழப்பம் வந்து இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியலங்க, ஒருவேளை இதை பண்ணால் நமக்கு சரியாகுமா, இந்த மாதிரி மனக்குழப்பம், இல்லை இது பண்ணலாமா அப்படின்னு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. இல்லைங்க நான் தெளிவாக தாங்க இருக்குன்னு நினச்சாலும் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு மனக்குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போவே முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், சொல்யூஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில மாதிரி மனக்குழப்பமாக இருக்குது. அடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேலைக்கே போகலாமா, அடுத்து நான் வேலை தேடலாமா, இல்லை நான் இதே வேலையில் இருக்கலாமா, இல்லை உள்ளுக்குள்ளேயே ஜாப் போஸ்டிங் வருது, ஆஃபீஸ்க்குள்ளேயே ஜாப், அந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணலாமா வேணாமா, எனக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டு இருக்குது, அதை நான் கிராப் பண்ணிக்கலாமா, எடுத்துக்கலாமா வேண்டாமா, எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணை நான் அக்செப்ட் பண்ணலாமா, இல்லை மாப்பிள்ளை அக்செப்ட் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி. இப்போ அடுத்த படிப்பு சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, எடுத்து இந்த காலேஜ் படிக்கலாமா, அந்த காலேஜ் படிக்கலாமா, இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாமா, அந்த சப்ஜெக்ட் எடுக்கலாமா, இந்த மாதிரி
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக எப்பயுமே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் இப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் இருக்குது, தெளிவாக டிசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டால் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. அதுவும் எப்படிப்பட்ட உறவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த அட்வைஸ் யார்கிட்ட, உறவுகிட்ட எப்படிங்க கேட்குறதுன்னு கேட்குறீங்களா, ஒரு நண்பர்களாக இருக்கலாம். சரிங்களா? ஒரு சாதாரணமாக தாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அவனுக்கு என்னத்தை தெரியும், இதெல்லாம் போய் ஒன்றுமே தெரியாதுங்க, அவனுக்கு எந்த காலேஜ் படிக்கிறது ஒன்றும் தெரியாது, அவங்ககிட்ட போய் என்னத்தை அட்வைஸ் கேட்குறது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சும்மா அப்படி கேட்டு பாருங்களேன், டே மச்சான் என்னடா நான் இந்த காலேஜ் படிக்கலாமா அந்த காலேஜ் படிக்கலாமா எனக்கு ஒரே என்ன பண்ணதே தெரியலடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்லுவார் பாருங்கள், அந்த உறவு உங்களுக்கு சொல்லுவார் பாருங்கள், லிஸ்ட் எடுத்து கொடுப்பாரு, இந்த காலேஜில் இதெல்லாம் அட்வான்டேஜ், இதில் இதெல்லாம் அட்வான்டேஜ், இந்த கோர்ஸ் எடுத்த இதெல்லாம் அட்வான்டேஜ், இதெல்லாம் அட்வான்டேஜ், ஸோ இதில் நீனே செலக்ட் பண்ணி இப்போ எடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவார். நம்ம உறவுகள் அது வந்து ஃப்ரெண்டாக மேக்ஸிமம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர சில உறவுகள் நம்ம யாரை வந்து ரொம்ப டம்மியாக நினச்சிட்டு இருக்கோம், இவங்களுக்கெல்லாம் என்னத்தை தெரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ, இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அவங்க மனசுக்குள்ளே எது ஓடிக்கிட்டு இருக்கோ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எதை பற்றி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. யாரை நீங்கள் ரொம்ப டம்மியாக, சில நேரங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட டம்மியாக நினச்சிட்டு இருக்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட டம்மியாக நினச்சிட்டு இந்த ஆளுங்களை என்னத்தை தெரிய போகுது, மனுஷன் ஏதோ படிச்சிட்டாரு வேலைக்கு போகிறாரு வராரு இவ்வளோ தானே. ஒய்ஃபை பற்றி நிறைய ஆண்கள் என்ன தெரியுமா, இவங்க வீட்டில் தானே இருக்காங்க, ஹோம் மேக்கர் இல்லத்தரசி வீட்டில் தான் இருக்காங்க, சமைக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், வீடை நல்லா பார்த்துக்க தெரியும், இவங்க கிட்ட போய் என்னத்தை அட்வைஸ் கேட்குறது, என்னோடய சப்ஜெக்ட் வேறு, என்னோடய டேலண்ட்டே வேறு, என்னோடய திறமை வேறு, நிறைய ஆண்கள், நான் இவங்ககிட்ட போய் என்னத்தை கேட்குறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம யாரை ரொம்ப கம்மியாக எடை போட்டிருக்கோமோ அவங்கக்கிட்ட விருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சாதாரணமாக பேசுங்க, அட்வைஸ்லாம் கேட்கணுன்னு கிடையாதுங்க, சாதாரணமாக பேசுங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அவங்க ஐடியா கொடுப்பாங்க பாருங்கள். அடடடடா நம்மளால் இவ்வளோ படித்த நமக்கே இவ்வளோ ஐடியா பெருசாக வரலை, இவங்களுக்கு வந்திருக்கு பாருங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப மெனக்கெட்டெலாம் யோசிக்க மாட்டாங்க, சாதாரணமாக அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க. இந்த பேச்சு வாக்கில் காற்று வாக்கில் ரெண்டு காதல் மாதிரி பேச்சு வாக்கில் அப்படியே ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. அது நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆட்டோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ சின்ன சொல்யூஷனா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேங்க. அதில் ஒரு பேஸ்ட் கம்பெனிக்காரங்க ஒரு நல்ல பெரிய 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 தலைகள்லாம் உட்காந்து மீட்டிங் போடுறாங்க, இந்த பேஸ்ட் வியாபாரத்தை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது அப்படி அவங்க மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த பியூன் டீ கொடுத்துட்ருக்காரு, காஃபி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறது கேட்குறாரு, பேஸ்ட் வியாபாரத்தை எப்படி அதிகப்படுத்துறது, என்ன பண்ணலாம், அந்த பேஸ்ட்டோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதா, என்ன பண்ணலாம், எப்படி கொடுத்தா மக்கள் சீக்கிரமாக அந்த பேஸ்ட்டு தீரணும், அப்போ தான் அது அடுத்தது வாங்குவாங்க, நல்லாவும் இருக்குது பேஸ்ட்டு சீக்கிரம் தீரணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பியூன் சொன்னாராம், சார் ஒரு சின்ன விஷயம், உனக்கெல்லாம் என்னப்பா தெரியும், நீ போப்பா அவன் டீயை காஃபி கொடுத்துல போப்பா அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் சார், அந்த டியூப் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் வெளில வருது பார்த்தீங்களா, பேஸ்ட் வெளில வருது, அந்த வாயை கொஞ்சம் பெருசாகிடுங்க. சாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு தூக்க காலத்தில் அப்படியே போய்ட்டு அப்படி பேஸ்ட் அப்படி அமுக்கும் போது வாயில் பெருசாகிட்ட பிறகு பேஸ்ட் கொஞ்சம் நிறையா வரும், அவங்களுக்கே தெரியாது, யார் யூஸ் பண்ணுறவங்களுக்கே தெரியாது, கொஞ்சம் நிறையா வரும், அப்படியே பல் தேய்ச்சிருவாங்க. ஒரு 30 நாள் வரக்கூடிய ஒரு பேஸ்ட்டு 25 நாளில் காலி ஆகிடும். இப்போ ஒருத்தருக்கு 5 days அப்படின்னா எவ்வளோ பேஸ்ட் விற்கிது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது செம்ம ஐடியாப்பா அப்படின்னாங்களாம். புரியுதுங்களா? அதாவது ஒரு பியூன் தானே இப்படி தானே அப்படி நம்ம ஒரு சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயங்க, இதுவும் நடந்த விஷயந்தான். இது ஒரு சோப்பு கம்பெனி, சரிங்களா, சோப்பு கம்பெனியில் சோப்பு பேக் பண்ண பிறகு மிஷின் என்ன பண்ணுதுன்னா சோப்பு பேக் பண்ணுது, மேலே கவர் ரேப் பண்ணுது, க்ளோஸ் பண்ணுது, அப்படியே போயிட்டே இருக்குது. சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா சோப்பு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே ரேப்பர் க்ளோஸ் ஆகி போயிடுதான். இப்போ பேக்கிங் அடிக்கி முடிச்சுட்டாங்க, ஒரு 100 சோப்பு ஒரு பாக்ஸில் அடிக்கிட்டாங்கன்னா ஒரு 4-5 ரேப்பர் மட்டும் தான் இருக்குது, சோப்பை காணும், சோப்பு இல்லை. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தோடனே பெரிய கமிட்டி போட்டு ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க, என்னடா பண்ணலாம், எப்படி இதை சால்வ் பண்ணலாம், அதுக்கு ஒரு மிஷின் தயாரிக்கலாமா, அதுக்கு எவ்வளோ கோடி செலவாகும், 70 லட்சம் செலவாகும், அந்த மிஷின் தயாரித்து எப்படிப்பட்ட மிஷின் தயாரிக்கலாம்னு சொல்லி ரொம்ப போட்டு இன்ஜினியர்ஸ்லாம் கூப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு டீ கொடுக்குற ஒரு பர்சன் அப்படியே டீ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது கேட்குறாங்க, இந்த மாதிரி சோப்பு இது மாதிரி போகுது என்ன பண்ணான்னு. சார் ஒரு டேபிள் ஃபேனை தூக்கி அந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் ஓட விடுங்க, இந்த வெறும் ரேப்பராக இருந்தால் பறந்து போயிடும், சோப்பு இருந்தால் அப்படியே நிற்கும், அது பட்டுக்கு போயிடும், செலவே இல்லைங்க. டேபிள் ஃபேனாக ஒரு 1000 ரூபாய் 1500 மொத்தமாக முடிஞ்சு போச்சு சொல்யூஷன். நான் எதுக்கு சொல்ல வரேன், விருச்சிக ராசி நேரில் உங்களுக்கு தான் சொல்ல வரேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு பெரிய பெரிய ஜாம்பவான் இல்லை பெரிய பெரிய ஐடி படித்தவங்க அவங்க ஒரு டெக்னாலஜி இவங்க தான் உங்களுக்கு பதில் சொல்லணும், உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்ககிட்ட தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அவசியம் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் யாரை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய் சாதாரணமாக பேச உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ விருச்சிக ராசி நேயர்களே, இந்த காலகட்டம் ரொம்ப குழப்பம்லாம் வேணாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம்,
ரொம்ப போட்டு உங்கள் மனசை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியான முடிவு எடுத்துக்கிட்டு இருந்த நீங்கள் உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குது, அவங்கள போய் பாரு. நிச்சயமாக உங்களுக்கான சொல்யூஷன் இருக்குது. அவங்க சொல்கிறத கேளுங்க, நல்ல ஐடியாவை கொடுப்பாங்க, அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை செம்ம சூப்பராக மாற ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு தாங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக வந்து ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பஞ்சபட்சி சாஸ்திரமும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரசாஸ்திரம் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், NLP கிராண்ட் மாஸ்டர் NLP தெரப்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃப்ளவர் மெடிசன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குது. நம்ம அதனால தான் பல முகங்கள் வச்சுருக்குறோம் நம்ம, சரிங்களா? அந்த பக்கம் பார்த்தா சயின்ஸ் பிரகாரம் ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் சைக்காலஜி விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஆன்மீக விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம், இந்த பக்கம் கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆஸ்ட்ராலஜி இதுவும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருச்சுன்னா சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அக்குபஞ்சர் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று ஜாதகம் இருக்குது, இல்லை எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும், உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராப்ளம்ன்றது எப்பயுமே கூட இருக்குது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராப்ளம், உங்களோட கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கான நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தை, இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில் சூப்பராக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி செம்மையாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.